நம்ம மீனா அப்பத்தா சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்கப்பா, எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். இன்றைக்கி மீனா அப்பத்தா இனிப்பு பூந்தி போட போகிறேன். தீபாவளி நெருங்கிச்சு இல்லையா? இனிப்பு பூந்தி ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 வச்சு நம்ம ஈஸியாக எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ 250 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன்ப்பா. இதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கிடலாம். ஒரு 100 கிராம் கூட குறைச்சி போட்டுக்கிடலாம். இது ட்ரை திராட்சை எடுத்துருக்கேன், முந்திரி எடுத்துருக்கேன். ஃபுட் கலர் நம்மளோட விருப்பம்தான். எல்லோ கலரு, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நெய் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா பவுடர், அளவுக்கு சளிச்சு வச்சுருக்கேன் கடலை மாவு. கலர் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு கொஞ்சம் போட்டால் போகிறோம், அது நம்ம விருப்பம்தான். இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். இது ஜீராக்கு சர்க்கரை ஆழ்ந்து போட்டுக்கலாம். அளவுக்கு தானே நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை. ஜீரா கொதிக்கட்டும். தோசை மாப்பத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம். இந்த பார்த்து கரைச்சிக்கிடுவோம். சர்க்கரையில் அழுக்கு இருக்கும்ப்பா, அதனால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அப்படியே அழுக்கு இருந்தால் மேலே அப்படியே வரும். மேலே அதை அரைச்சி எடுத்துக்கலாம். வரும் பாருங்கள், இந்த ஓரமாக அப்படியே வரும். அந்த அழுக்கு அப்படியே எடுத்துருங்க. இந்த சர்க்கரையில் பால் ஊற்றுறதுனால இவ்வளோ அழுக்கு தனியாக வந்துடுச்சு பார்த்திங்களா? எப்பயுமே நம்ம ஜீரா எடுக்கும்போது இந்த அழுக்கு எடுத்துடணும். பால் ஊற்றி கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், அவ்வளோதான். பிசுபிசுப்பு பதம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். கண்டிப்பாக இதில் இது மாதிரி வச்சுக்கலாம். இது இல்லாட்டியும் ஜல்லி கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் கூட வச்சுக்கலாம். நம்ம இது இப்போ பூந்தி கரண்டி இருக்குது. அப்போ தட்டு அதிலே போட்டுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ச்சிருச்சான்னு பார்க்கணும். ஒரு சொட்டு விட்டு பார்க்கணும். மேலே வரும் எண்ணெய் என்ன பாருங்கள், அப்படியே காஞ்சிருச்சு. காஞ்சோடனே மேலே வந்துடுச்சா? எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. என்ன இந்த அப்படியே கிட்டி விடுவோம். கட்டியாக உக்காந்துரும். சலசலப்பு அடங்கவும் எடுத்துருவோம். இப்போ எடுத்துருவோம்ப்பா. நல்லா எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்படி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிற வேண்டியதான். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ நம்ம ஜீராவில் போட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லாயிருக்கும். இது நல்லா ஊறணும். இதில் முந்திரி திராட்சை பொரித்து போட்டுக்கிடுவோம். நல்லா ஜீரா பாருங்கள், நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறும். சூப்பராக வந்துடும். சுடுது. இப்போ அப்படியே நெய் விடுவோம். ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோம். இப்போ இது வறுத்துக்கலாம். நெய் போட்டுருங்க. நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைப்பில் நம்ம அதில் கொட்டி வச்சிடலாம். இது கொட்டிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ கலரி மூடி வச்சிடலாம். இதுக்கு ஓமப்பொரியெல்லாம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். கார முறுக்கு ஆல்ரெடி அப்போத்தான் முறுக்கு போட்டிருக்கேன். இது ஊறட்டும்பா. ஒரு 4 hours ஊறட்டும். மூடி வச்சுருவோம்.
இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பூந்தி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பத்தாக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.